இளைஞர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து வந்து சிறைக்குள் சுட்டுக் கொலை, கண்ணீருடன் கதறும் தாய். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், அதிகரிக்கும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை. ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜனாதிபதியின் நெருங்கிய சகா ரகசிய சந்திப்பு. சுமார் 57 நீதிபதிகள் பணியிடை நீக்கம். வாரிசு அரசியல் இனி ஈடுபடாது, மஹிந்தவுக்கு அரசு பதிலடி. நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் காயமடைந்த அதிகாரிகளை வைத்தியசாலையில் பார்வையிட்ட நீதி அமைச்சர். பிள்ளையான் விவகாரத்தில் சிக்கிய விமல் வீரவன்ச, புதிதாக எழுந்துள்ள சர்ச்சை. நெடுந்தீவுக்கு புதிய எரிபொருள் நிரப்பு நிலையம் 3 மாதங்களில் திறக்க திட்டம். கால்நடை தீவனத்திற்காக நெல் மற்றும் அரிசியை பயன்படுத்துவதை தடை செய்து அரிசிகள் ரத்து. சசீந்திர ராஜபக்சவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து அவசர ஒத்திவைப்பு விவாதம் ஒன்றை கோரியுள்ளது எதிர்க்கட்சி. தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 தினங்களாக வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்ற நிலையில் தமது பிள்ளைகளை எந்தவித குற்றச்செயல்களிலும் ஈடுபடாத போதும் வலுக்கட்டாயமாக பிடித்து சிறையில் அடைத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த கைதிகளின் குடும்பத்தினர் சிறைச்சாலையின் முன் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனது மகனின் முகத்தை பார்க்க அனுமதியுங்கள் என அங்கு வந்துள்ள கைதிகளின் தாயொருவர் கதறி எழுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகனுக்கு என்ன ஆனது என நான் பார்க்க வேண்டும். சாதாரணமாக வீட்டில் இருந்த மகனை தூக்கி வந்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இங்கே இருக்கும் அனைத்து இளைஞர்களும் போதைப் பொருள் பாவிப்பவர்கள் அல்ல. அப்பாவி பிள்ளைகளுக்கு இந்த அநீதியை செய்யாதீர்கள் என்று அவர் கதறியுள்ளார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது சிறைச்சாலைக்கு முன்னால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவினர்கள் குறித்து தகவல்களை அறிவதற்காக வந்திருந்த தாய்மார்கள் குழுவில் இருந்த ஒரு தாயொருவரே கதறி எழுது தனது வேதனையை இவ்வாறாக வெளிப்படுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மாலை ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 உயர்ந்துள்ளது. சிறை மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு கைதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த 25 பேரில் 5 சிறை அதிகாரிகளும் 20 கைதிகளும் அடங்குவதாக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த மோதல் காரணமாக ஏற்பட்ட காயங்களுடன் சுமார் 100 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 13 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதனால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த மோதலில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் இன்று நடத்தப்படும் என்றும் இதற்காக 5 தடயவியல் வைத்திய அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அரசாங்கத்தின் முக்கிய செயற்திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளரும் ஜனாதிபதியின் நெருங்கிய ஆலோசகருமான கிருஷாந்த கொரையும் ரகசிய சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி மாலை பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவின் ஒப்புதலுடன் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என கூறப்படுகின்றது. இருப்பினும் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவே இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஆலோசனை மற்றும் வேண்டுகோளின் பேரிலேயே இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த சுமார் 57 நீதிபதிகள் அண்மை காலத்தில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மற்றொரு நீதிபதிகள் குழு தற்போதைக்கு கட்டாய விடுமுறையில் சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்களில் கொழும்பு கோட்டை முன்னாள் மஜிஸ்ட்ரேட் திலின கமகே, மகியங்கனே மேலதிக மாவட்ட நீதிபதி ரங்கனி கமகே, மட்டக்களப்பு முன்னாள் நீதவான் முகமது ஹம்சா மற்றும் வெள்ளவாய நீதவான் ஆகியோரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் ஜூலை மாதம் தொடக்கம் இந்த வருடத்தின் ஜூலை வரையான காலப்பகுதிக்குள் மேற்கண்ட பணியிடை நீக்க செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக யானைக்குட்டி ஒன்றை வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அப்போதைய மொரட்டுவ மாவட்ட நீதிபதியாக கடமையாற்றிய திலின கமகேவை நீதிச்சேவை ஆணைக்குழு இடைநீக்கம் செய்துள்ளது.
முன்னதாக 2016ஆம் ஆண்டில் அப்போதைய கொழும்பு மஜிஸ்ட்ரேட்டாக இருந்த திலின கமகே இதே குற்றச்சாட்டுகளின் பேரில் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் 2021ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்றத்தால் அதே குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். திலின கமகேவின் நீதித்துறை அலுவலகத்தின் நேர்மை மற்றும் ஒழுக்கம் குறித்து நீதித்துறை சேவை ஆணைக்குழு நடத்தும் உள்ளக விசாரணைகளை மேற்கொள்வதற்கான நிபந்தனையின் பேரில் அவர் இந்த அரசாங்கத்தின் கீழ் இரண்டாவது முறையாக மீண்டும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதற்கு மேலதிகமாக சரியான தனிப்பட்ட தகவல்களை மறைத்தது போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் பயிற்சி பெற்று வந்த 3 பயிற்சி நீதிபதிகளும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ஊழல்வாதிகளின் எந்த ஒரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் பணியாது என்று அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் சுனில் ஹந்துனெத்தி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளனர். மக்கள் கோரினால் நாமல் ராஜபக்சவை களமிறக்குவோம் என்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை அமைப்போம் என்றும் கண்டியில் மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டிருந்த கருத்துக்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையாக கேலி செய்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்த நிலைக்கு தள்ளி உயர்நீதிமன்றத்தால் பொருளாதார கொலையாளிகள் என முத்திரை குத்தப்பட்டவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கின்றனர். மீண்டும் அதே பழைய முகங்களை ஆட்சிபூடத்தில் அமர்த்த நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆணை வழங்க மாட்டார்கள். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தங்களது கடந்த கால ஊழல்களையும் தவறுகளையும் மூடி மறைத்து சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே இப்போது ஒன்றிணைய நாடகம் ஆடுகின்றன. இவர்களின் போலி பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் இனிமேல் எடுபடாது என்று சாடினார். தற்போதைய அரசு தங்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் குற்றம் சாட்டியிருந்ததற்கு அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஊழல்கள், மோசடிகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் சட்டப்பூர்வமான மற்றும் சுயாதீனமான விசாரணைகளே முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எந்தவிதமான பழிவாங்கல்களும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மக்கள் நலனுக்காகவோ அல்லது ஜனநாயகத்துக்காகவோ எதிர்க்கட்சிகள் இன்று இணைய முற்படவில்லை. மாறாக கடந்த காலங்களில் தங்களால் செய்யப்பட்ட ஊழல்களையும் தப்பியோடியவர்களையும் சட்டத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் திருட்டுத்தனமாக ஒன்றிணைய பார்க்கின்றார்கள். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமே கடந்த கால ராஜபக்சக்களின் தவறான பொருளாதார கொள்கைகளும் ஊழல்களுமே ஆகும். அந்த பின்னடைவை சீர் செய்து நாட்டை மீட்டெடுக்கும் கடினமான பணியை எமது அரசு செய்து வருகின்றது என்று உறுதியளித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையில் காயமடைந்த அதிகாரிகளை அமைச்சர் ஹர்சன நாணயக்கார நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது காயமடைந்து நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். வைத்தியசாலைக்கு சென்ற அமைச்சர் காயமடைந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அவசர தேவைகள் குறித்து அங்குள்ள வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களுடன் விரிவாக கலந்துரையாடினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த மோதலில் காயமடைந்த 23 சிறை அதிகாரிகள் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதே நேரத்தில் 54 கைதிகள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு தேசிய கொடி அணிவிக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பிள்ளையாட் மீது முன்வைக்கப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ளன. எனினும் இதுகுறித்து விமல் வீரவன்சவிடம் வினவிய போது குறித்த புகைப்படம் கடந்த போர்க்காலத்தில் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தினரால் கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டதன் பின்னர் மானல்மல் என்ற இயக்கத்தினால் நடத்தப்பட்டு தேசிய கொடி அணிவிக்கும் நிகழ்வின் போது எடுக்கப்பட்டது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருப்பது போன்று 3 மாதங்களுக்குள் நிறைவேற வேண்டும் என்று இபிடிபி கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நெடுந்தீவின் இருப்பிலும் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மானசீகமாக உழைத்து வருகின்ற தரப்பு என்ற அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை அமைப்பதற்கு தீர்மானித்து அதற்கான அடிக்கல் நாட்டியிருப்பதனை வரவேற்கின்றோம். இதேபோன்று கடந்த வருடம் மண்டைத்தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஆனால் அது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று தற்போது இலங்கை கிரிக்கெட் இடைக்கால நிர்வாகம் அறிவித்திருக்கின்றமை துரதிருஷ்டவசமானது. அது எமக்கும் எமது மக்களுக்கும் ஏமாற்றத்தினை அளித்திருக்கின்றது. அதேபோன்று நெடுந்தீவில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பணிகளும் இடைநடுவில் கைவிடப்படாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.
இதனை விட தீவகத்தில் இன்னும் பல்வேறு தேவைகள் காணப்படுகின்ற நிலையில் அவை தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் கரிசனை செலுத்த வேண்டும். குறிப்பாக நெடுந்தீவில் குடிநீர் தேவையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் எம்மால் உருவாக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை மேலும் விஸ்தரித்து அதன் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதேபோன்று வைத்தியசாலைக்கு தேவையான குடிநீர் சீரான முறையில் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் கடந்த காலங்களில் எம்மால் ஆரம்பிக்கப்பட்ட பனை நடுகை திட்டத்தில் நடப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் பெரிய மரங்களாக வளர்ந்துள்ள போதிலும் பனை அபிவிருத்தி சபையின் சீரான பராமரிப்பு இன்று இருக்கின்ற நிலையில் அவை தொடர்பான கரிசனை செலுத்தி பனை வளத்தினை பெருக்க வேண்டும். மேலும் நெடுந்தீவின் கிழக்கு பகுதி கடலரிப்புக்கு உள்ளாகி வருகின்றமையினால் அதனை தடுத்து நிறுத்தி எம்மால் பாதுகாக்கப்பட்டு அந்த தீவு தேசத்தினை பாதுகாக்க வேண்டிய அவசர கட்டுப்பாடு தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இவ்வாறு அடையாளம் காணப்படுகிற அனைத்து பிரச்சினைகளும் இந்த அரசாங்கத்தினால் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே மக்களினதும் எங்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்றார். கால்நடை தீவன உற்பத்திக்காக நெல் அல்லது அரிசியை பயன்படுத்துவதை தடை செய்து முன்னர் வெளியிடப்பட்ட அரசிதழ் அறிவிப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார ஆணையம் தற்போது இது குறித்து ஒரு சிறப்பு அரசுதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி கால்நடை தீவன உற்பத்தியில் நேரடியாக பயன்படுத்துவதற்காகவோ அல்லது கால்நடை தீவன உற்பத்திக்கான உள்ளீடாக பயன்படுத்துவதற்காகவோ அரிசி அல்லது நெல்லை விற்பனை செய்தல், விற்பனைக்கு வழங்குதல், பதுக்கி வைத்தல், சேமித்தல், கொண்டு செல்தல், விநியோகித்தல் அல்லது வாங்குதல் ஆகியவை மீண்டும் அனுமதிக்கப்படும். இந்த உத்தரவானது ஜூன் 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் வாசிக்கப்பட்டன. இதனையடுத்து ஒவ்வொரு பிரதிவாதியையும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்ய உத்தரவிட்ட நீதிபதி பிரதிவாதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டார். இந்த வழக்கு முன் விசாரணை கலந்துரையாடலுக்காக ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக ஷேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகம ஆகியோர் பெயரிட பட்டுள்ளனர். இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரியப்பன் வெவ பகுதியில் உள்ள காணியொன்றில் அமைக்கப்பட்டிருந்த கட்டடம் மற்றும் சொத்துக்கள் 2022 மே 9 அன்று ஏற்பட்ட போராட்டத்தின் போது சேதமடைந்தன. இதற்காக நஷ்ட ஈடு வழங்க மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முரணாக நஷ்ட ஈடு வழங்கும் அலுவலகத்தில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து 88,50,000 ரூபாவை நஷ்ட ஈடாக பெற்றதன் மூலம் ஊழல் குற்றத்தை செய்தவை மற்றும் அதற்கு தூண்டுதல் வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் மோதல்களால் உருவான நிலைமை குறித்து பாராளுமன்ற விவாதம் ஒன்று நடத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு இன்று எழுத்துப்பூர்வமான கோரிக்கை விடுத்தனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் மோதல்களால் உருவான நிலைமை குறித்து பாராளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை விடுத்தனர். பாராளுமன்ற நிலையற்கட்டளை 19 ஒன்றின் கீழ் அவசர ஒத்திவைப்பு விவாதத்திற்கான விதிகளின் கீழ் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.